வணக்கம். சாலிட் மற்றும் அட்ஜஸ்டபிள் ரீமர் பயன்படுத்தி லேத்தில் ரீமிங் செய்வது குறித்த இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க செஷனை ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த பதிவின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த பதிவின் முடிவில் உங்களால் முடியும் ரீமிங்கிற்கான கொடுப்பனவை விட்டு அளவுக்கு ஒரு துளை துளைக்கவும். கை ரீமரை கொண்டு துளை வழியாக ரீம் செய்யவும். பிளக் கேஜை பயன்படுத்தி ரீம் செய்யப்பட்ட துளையை சரிபார்க்கவும். சரி செய்யக்கூடிய ரீமரை பயன்படுத்தி ரீம் செய்யப்பட்ட துளையை விட்டம் 0.1 மில்லிமீட்டர் பெரிதாக்கவும். இந்த பயிற்சியை செய்ய தேவையான கருவிகள்: அவுட்சைட் கேலிப்பர்ஸ், ஸ்டீல் ரூல், சக் கீ, ஃபேசிங் டூல், டர்னிங் டூல், சென்டர் ட்ரில் வித் சக் ட்ரில் பிட்ஸ், சாம்ஃபரிங் டூல், ரீமர், டேப் wrench, plug gauge, adjustable reamer. ரீமிங் என்பது ஒரு எந்திர செயல்பாடாகும். இதில் ஒரு சுற்றுத்துளையின் துல்லியத்தை மேம்படுத்தவும், துளை மேற்பரப்பின் கடினத்தன்மையை குறைக்கவும், ஒரு சுழலும் கருவி லேசான வெட்டு எடுக்கவும். ரீமர் என்பது ஒரு மல்டி பாயிண்ட் வெட்டும் கருவியாகும். இது முன்னர் துளையிடப்பட்ட துளைகளை துல்லியமான அளவுகளில் முடிக்க பயன்படுகிறது. ரீமர்கள் கை ரீமர்கள் மற்றும் இயந்திர ரீமர்கள் என வகைப்படுத்தப்படுகின்றன. கை ரீமிங் கைமுறையாக செய்யப்படுகிறது. இதற்கு சிறந்த திறன் தேவைப்படுகிறது. இயந்திர ரீமர்கள் இயந்திர கருவிகளின் சுழல்களில் பொருத்தப்பட்டு ரீமிங்கிற்காக சுழற்றப்படுகின்றன. ரீமரின் அளவை தீர்மானிக்க ட்ரில் அளவு ரீமர் அளவு அளவுக்கு கீழ் + அளவுக்கு அதிகமாக. ரீமர் அளவு தேவையான முடிக்கப்பட்ட துளை அளவு. எடுத்துக்காட்டு: துளை அளவு 16 மில்லிமீட்டர் - 0.2 மில்லிமீட்டர் + 0.05 மில்லிமீட்டர். துளை அளவு 15.75 மில்லிமீட்டர். ரீமிங் செயல்பாட்டிற்கான வரிசையை இப்போது கற்றுக்கொள்வோம். வெளிப்புற கேலிப்பர்கள் மற்றும் எஃகு விதியை பயன்படுத்தி பணிப்பகுதியின் அளவை சரிபார்க்கவும். சக்கிற்கு வெளியே சுமார் 25 மில்லிமீட்டர் இருக்கும் வகையில் 3-ஜா சக்கில் வேலையை பிடிக்கவும். பணிப்பகுதியின் ஒரு முனையில் எதிர்கொள்ளும் செயல்பாட்டை செய்யவும். முடிந்தவரை அதிகபட்ச நீளத்திற்கு 30 மில்லிமீட்டர் விட்டம் பெற திருப்பு செயல்பாட்டை செய்யவும். வேலையை தலைகீழாக மாற்றவும் மற்றும் அதை மறுசீரமைக்கவும். மில்லிமீட்டர் நீளத்தை பராமரிக்கும் வகையில் பணிப்பகுதியின் மறுமுனையில் எதிர்கொள்ளும் செயல்பாட்டை செய்யவும். மீதமுள்ள நீளத்திற்கு 30 மில்லிமீட்டர் விட்டம் பெற திருப்ப செயல்பாட்டை மீண்டும் செய்யவும். டெயில் ஸ்டாக் பீப்பாய் மீது பொருத்தப்பட்ட ட்ரில் சக்கில் சென்டர் ட்ரில்லை பிடித்து வேலையை மையமாக துளைக்கவும். 10 மில்லிமீட்டர் பைலட் துளை துளைக்கவும். விட்டம் 15.75 மில்லிமீட்டர் துரப்பண பிட் மூலம் வேலையில் துளை மூலம் துளையிடவும். துளையிடப்பட்ட துளையை 1x45 டிகிரி வரை வைக்கவும். விட்டம் 16H7 கை ரீமரின் சதுர முனையில் குழாய் குறடு பொருத்தவும். லேத் படுக்கையை அழிக்க குழாய் குறடு குறுகியதாக இருக்க வேண்டும்.
டெயில் ஸ்டாக்கை பின்னால் நகர்த்தவும். இதனால் டெட் சென்டர் மற்றும் ஒர்க் பீஸ் இடையே ரீமருக்கு போதுமான இடைவெளி இருக்கும். டெயில் ஸ்டாக் டெட் சென்டரால் ஆதரிக்கப்படும் ஷாங்கை கொண்டு ரீமரை முன் துளையிடப்பட்ட துளைக்குள் சிறிது வைக்கவும். போதுமான குளிரூட்டியை பயன்படுத்தி துளையை சரி செய்யவும். ரீமிங் செய்யும் போது சீரான கை ஊட்டத்தை கொடுங்கள். கோ மற்றும் நோ கோ பிளக் கேஜ் மூலம் துளையை சரிபார்க்கவும். விட்டம் 16.1 மில்லிமீட்டர் அளவுக்கு சரி செய்யக்கூடிய ரீமரை பயன்படுத்தி ரீம் செய்யப்பட்ட துளையை பெரிதாக்கவும். ரீமிங் செய்யும் போது எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். தலைகீழ் திசையில் திரும்ப வேண்டாம், அது ரீம் செய்யப்பட்ட துளையை கீறிவிடும். புல்லாங்குழலில் இருந்து சில்லுகளை அழிக்க கடிகார திசையில் திருப்புவதின் மூலம் எப்போதாவது ரீமரை அகற்றவும். சக்தியின் கீழ் ஹேண்ட் ரீமரை பயன்படுத்த வேண்டாம். துளை முழுவதும் பிளக் செல்லவில்லை என்றால் அது துளை குறுகலாக இருப்பதை குறிக்கிறது. துளை வரம்பிற்குள் இருந்தால் கேஜ் எளிதாக நுழையும். அரை நீளத்திற்கு அப்பால் உள்ள ஒரு துளைக்குள் நோ கோ கேஜ் நுழைவது பெரிதாக்கப்பட்ட துளை, மணிவாய் அல்லது குறுகலான துளை ஆகியவற்றை குறிக்கிறது. மறுபரிசீலனை செய்ய பின்வருவனவற்றை செய்ய நாங்கள் கற்றுக்கொண்டோம். ரீமிங்கிற்கான கொடுப்பனவை விட்டு அளவுக்கு ஒரு துளை துளைக்கவும். கை ரீமரை கொண்டு துளை வழியாக ரீம் செய்யவும். பிளக் கேஜை பயன்படுத்தி ரீம் செய்யப்பட்ட துளையை சரிபார்க்கவும். சரி செய்யக்கூடிய ரீமரை பயன்படுத்தி ரீம் செய்யப்பட்ட துளையை விட்டம் 0.1 மில்லிமீட்டர் பெரிதாக்கவும். எனவே சாலிட் மற்றும் அட்ஜஸ்டேபிள் ரீமர் பயன்படுத்தி லேத்தில் ரீமிங் செய்வது குறித்த இந்த செஷன் முடிவடைகிறது. நீங்கள் எல்லா கருத்துக்களையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த செஷனில் சந்திப்போம்.